அதாவது இந்த தேர்தல் கிட்ட நெருங்க நெருங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தனியார் தொலைக்காட்சி சேனல்லாம் ஊடு ரெண்டு போட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பேரையும் வர வச்சுருவாங்க. உங்க கட்சியில இருந்து நீ வா, உங்க கட்சியில இருந்து நீ வா, உங்க கட்சியில நீ வா, எல்லாரும் உட்கார வச்சு என்ன பண்றதுனாக்கா கொளுத்தி இப்படி ஒரு திரிய போட்டு விடுறது. அவன் அடிச்சு சாவ, இவன் அடிச்சு சாவ, இவங்க உட்காந்து குளிர் காயறது. இதுதான் வந்து தனியார் தொலைக்காட்சிகள் தந்தி டிவில இருந்து எல்லாருமே பண்ணக்கூடிய வேலைகள் இதுதான். அப்புறம் இதே மாவட்டத்துக்குள்ள ஏனாதி, கணக்கன்குடி, கண்ணாரிப்பு போன்ற பகுதிகளில் முறைகேடாக குவாரிகள் அமைக்கப்பட்டு இந்த மண்ணின் வளங்கள் சூறையாடப்படுது. அதுக்கு எதிராக களத்தில் இருப்பது நாம் தமிழர் கட்சி. புதுவையில் அருகே ஜல்லிக்கட்டு திடலை வந்து ஆக்கிரமிச்சு அரசு அலுவலகம் கட்ட முயற்சி பண்ணப்ப அந்த திடலை காத்து போராட்டம் செஞ்சு காத்தது நாம் தமிழர் கட்சி. காரைக்குடி பாதர்குடிங்கிற இடத்துல 24 மணி நேரமும் மது விருப்பம் நடந்தப்ப அதை வந்து கையும் காலுமா பிடிச்சு கொடுத்து காணொலி சான்றோடு மக்களுக்கு எடுத்துரைச்சு அங்க நடவடிக்கை எடுக்க காரணமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. ஐயா வந்து திராவிட மாடல் அரசு சிறப்பா இருக்கு அப்படின்னாரு. ஐயா இருக்கக்கூடிய சரி ஓகே 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 அமைதி 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 இருங்க உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்றாங்க. நான் வந்து அவர் வந்து அதை வந்து புகார சொல்லக்கூடாது, புகார சொல்லக்கூடாது, புகார சொன்னா நிரூபிக்கணும். திமுக காரங்களுக்கு கோபம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவன் சும்மா இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, எல்லா பிரச்சனையும் லிஸ்ட் போட்டு சொல்றானே அப்படிங்கறது தான் அவங்களோட கோபம். பட் ஒரு பார்வையாளர் நம்மளோட கோபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா பிரச்சனைகளும் நடந்தது உண்மைதான் இல்லன்னு சொல்ல, ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முதல்ல போய் களத்துல என்னது யாருனாக்கா நாம் தமிழர் கட்சின்னு சொல்லும் போது அங்கதான் நமக்கு கோபம் வருது. எந்த இடத்துக்குமே முதல்ல போய் நிக்கல, எல்லா இடத்துக்குமே வந்து சாப்பிட்டு சாயங்காலம் தேடலாம் வாத்தியாரேங்கிற மாதிரி கடைசியா தான் வருவானுங்க. ஆனா கேட்டாக்கா நாங்க தான் முதல்ல போய் களத்துல சொல்லிட்டு கோர் பண்றாங்க. இதுதான் எங்களுக்கு வந்த கோபம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நமக்கு பச்சையா தெரியுது டாக்டர் பிரபு அவர்கள் தான் வந்து அஜித்குமார் மரணத்துக்கு கூடயே இருந்தாரு, தளபதி விஜய் அவர்களை வர வச்சாரு, தளபதி நைட்டோட நைட்டா வந்து அங்க பார்த்துட்டு போனது எல்லா ஏற்பாடுகளையும் அவர் தான் பண்ணாரு. முதல் ஆளா அந்த பிரச்சனை நடக்கும்போது அவங்க குடும்பத்துக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னதுல இருந்து எல்லாருமே டாக்டர் பிரபு அவர்களோட டீம், டாக்டர் பிரபுவும் களத்துக்கு அங்கே டைரக்டா போனாரு. இதுதான் நடந்த விஷயம். ஆனா நாங்க தான் அங்க நின்னோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் கைட்டி அடிக்க தோணுது இவங்கள.